வெல்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் 3 ஆல்ரெடி கிளாஸ் 1 கிளாஸ் 2 நம்ம பார்த்துருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து டிஷர்ட்டோட வெரைட்டிஸ் பத்தியும் அதுக்கப்புறமா எடிட்டிங் பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் இன்க்ளூடிங் கேன்வா பயோட உங்களுக்கான அந்த கான்டாக்ட் நம்பர் டீலரோட நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். மேபி நிறைய பேருக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் திருப்பி அதை அகைன் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அண்ட் நீங்க வந்து இப்ப கேன்வா பை வாங்குற மாதிரி ஐடியால இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட பேரை வந்து மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, பிகாஸ் நம்மளோட கிளாஸ்ல வந்து வர ஜாயின் பண்றவங்களுக்கு அவங்க கம்மியா பிரைஸ் பண்ணி தரேன்னு சொல்ல, அதாவது ஆக்சுவலா இருக்கிற கம்மி பிரைஸோட கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன்னு பேசியிருக்கேன். ஸோ அதனால தான் இதை மறக்காம வந்து சொல்லிடுங்க, ஓகேங்களா? சோ ஓகே, இப்போ கிளாஸ் 3 பத்தி நம்ம பாத்துறோம். கிளாஸ் 3 நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 2 சப்ஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் மிஷின் வந்து பிரிண்டர் வாங்குறது பெஸ்டா இல்ல நான் போய் ஷாப்ல கொடுத்து டிசைன் எடுக்கிறது பெஸ்டா. ரெண்டாவது டாபிக் பாத்தீங்கன்னா ஹீட் பிரஸ் மிஷினை பத்தி இதுல உங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் நான் சொல்லிடுவேன், ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்டும் நீங்க வந்து ஃபுல் அண்ட் கிளியரா வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸ்விஃப்ட் பிரிண்டிங் என்னன்னா டைரக்ட் டு ஃபிலிம், அதாவது நம்ம டிசைன் எடுத்து ஸோ அதை டைரக்டா வந்து நம்ம டிஷர்ட் மேல அப்ளை பண்ணி ஹீட் பிரஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதா டைரக்ட் டு ஃபிலிம்னு சொல்லுவாங்க, அதாவது டிடிஎஃப்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, டிடிஎஃப் பிரிண்டிங்னா என்ன, பிளஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி தரும் அண்ட் எவ்வளவு லாங் லாஸ்டிங் வரைக்கும் இந்த டேஸ் வந்து நீடிக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கேட்கும் போது இது எத்தனை நாள் வரைக்கும் வந்து அந்த பிரிண்ட் வந்து ஃபேட் ஆகாம இருக்கும், ட்ராக் ஆகாம இருக்கும்னு கேட்பாங்க. என்னோட சஜஷன் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 60 ஆர் 45 50 ஆர் 60 வாஷ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிடிஎஃபோட அந்த பிரிண்ட் வந்து அதுல எந்த கலரோ அல்லது ஷேடோ ஃபேடோ எதுவுமே ஆகாது, அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. தென் அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகும். ஃபேட் ஆகுறதுனால கிராக் சிம்பிள்ஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த டிஷர்ட்டோட ஆவரேஜ் லைஃப் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வாஷ்ன்றது வந்து மேபி வந்து ஒரே டிஷர்ட் மேபி இதை வந்து ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த் கிட்ட கூட உங்களால் போட முடியும். பட் தொடர்ந்து அதை யாரும் போட மாட்டாங்க. மேபி வந்து பார்த்தா இது ஒரு 2 டேஸ்க்கு 2-3 டேஸ்க்கு வந்து போடுற மாதிரி இருந்தாங்கன்னா மேபி டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லும் போது இதுக்கான எக்ஸாக்ட் டீட்டெயில் நீங்க சொல்லிடணும். பிகாஸ் ஏன் சொல்றேன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மந்த் கழிச்சு வந்து அவங்களே வந்து நம்மள வந்து கம்ப்ளைண்ட் பண்ற நிலைமைக்கு வந்துடும். பிகாஸ் நாங்க ஏன் சொல்றோம்னா, இது நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணுவோம், ஃபேஸ் பண்ண முதல் விஷயம் இதுதான். ஸோ அதனால வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இதை பத்தி தெரியவே இல்லை, ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரே டிஷர்ட்டை டெய்லியுமே ஈவினிங் டைம்ல போடுறாங்க, வாஷிங் மிஷின்ல போடுறதுக்குள்ள ஹேண்ட் வாஷ் பண்றாங்க. மெயினா வந்து கஸ்டமர் கிட்ட சொல்லிடுங்க, டிடிஎஃப்ல வந்து வாஷிங் மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரிண்ட் மேல அயன் பாக்ஸ் திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டிஷர்ட் கொஞ்சம் சுருக்கமா இருக்கிறதுக்கோசம் அயன் பாக்ஸ்ல வந்து எடுத்து பிரிண்டிங்கோட சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இருக்கிற அந்த பிரிண்டிங்கோட ஹீட் மேல படப்படன்னு ஆகும்னா அதோட திக்னஸ் அந்த கம் ஃபிக்ஸ் ஒட்டிருக்கும், எப்படியோ ஒட்டதானே செய்யுது எல்லாமே. ஸோ அதோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். ஓகே, சொல்லும் போது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ டிடிஎஃப் பிரிண்ட் எப்படி இருக்கும் ப்ரோ? இப்போ வந்து நான் வந்து பிரிண்டர் வாங்கலாம்னு ஐடியால இருந்தேன் ப்ரோ. ஸோ பிரிண்டருக்கும் இப்போ மிஷினுக்கும் என்ன விஷயம் நம்ம பார்த்துடலாம். நான் உங்களுக்காக வந்து ஒரு டிடிஎஃப் பிரிண்ட் எடுக்கிறேன். அதாவது கடையில இருந்து நம்ம இப்போ ஹோல்சேல தான் வாங்குறோம். பிகாஸ் நமக்கு பிரிண்டர் வந்து நான் வந்து எனக்கு இப்போதைக்கு நாங்கள் ஷட்டரை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷாப் கிட்ட கான்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் டிடிஎஃப் பிரிண்டிங், பார்த்தீங்களா? ஓகேங்களா? இதே நம்ம வந்து இதுதான் மெயினான விஷயமே. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தவிர்த்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு ரொம்ப மெயினான விஷயமா இருக்க போகுது. பிரிண்டரும் சரி, இப்போ இந்த பிரிண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு A3 சைஸோட அதிகம் தான், ஓகேங்களா? இது வந்து கஸ்டம் சைஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிராண்ட்ல எப்பவுமே கஸ்டம் சைஸும் பண்ணிட்டு வரோம். அதாவது கஸ்டம் சைஸ்னா என்ன ப்ரோனா, மெயினா ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிடிஎஃப் பிரிண்டிங் அதாவது நீங்க ஒரு சைஸை ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு A3 A4 அப்புறம் லோகோக்கு ஒரு சைஸ் இருக்கு, அப்புறம் பேக்ல காலர் லேபிளுக்கு ஒரு சைஸ் இருக்கு, அண்ட் செஸ்ட்ல போடுறதுக்கு ஒரு சைஸ் இருக்கு, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நிறைய வெரைட்டி சைஸஸ்ல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ நாங்க என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கஸ்டம் சைஸும் பண்ணி தரோம். அதாவது டிஷர்ட் ஃபுல்லாவும் நாங்க பண்ணி தரோம், அண்ட் டிஷர்ட் கொஞ்சம் வேணும் சின்னதா இருந்தாலும் நாங்க பண்ணி தரோம். இதெல்லாம் A3 சைஸோட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்டும் நம்ம பண்றோம். தென் இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, இதுக்கு பின்னாடி அந்த ஒயிட்ல இருக்கு பாத்தீங்களா பவுடர்ஸ், ஓகேங்களா? இதுதான் மெயினான விஷயம். இதே நீங்க வந்து வீட்டில் வாங்குற பிரிண்டர்ல பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிரிண்டர் வாங்கணும்.
பிரிண்டரோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 45,000 கிட்ட இருக்கும். அந்த பிரிண்டரை வந்து நான் உங்களுக்கு இமேஜாக போடுறேன். அண்ட் வந்து லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க அமேசானில். ஓகேங்களா? அது கூட பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஃப்கான இந்த பேப்பர் நம்ம வாங்கணும். இந்த பேப்பரும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஓகேங்களா? இது கூட பர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது A3 சைஸ் மிஷின்னா A3 சைஸுக்கான ஒரு பேப்பர் நம்ம வாங்கி ஆகணும். ஓகேங்களா? A3 சைஸ் பேப்பர் வாங்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க், எப்பயும் போல வந்து டிடிஎஃப்க்கு தனி இங்க் இருக்கு, அந்த இங்க் யூஸ் வாங்கணும். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா ரா பவுடர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒயிட் மேலே கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த பவுடர் தான் வந்து நமக்கு கம் மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். அதாவது ஒரு இங்கில் வந்து இந்த பவுடர் நம்ம வந்து போட்டு அதை ரேப் பண்ணுறப்போ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிக்ஸ் பிடிச்சிக்கும். அதாவது எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு மாவு மாதிரி. ஓகேங்களா? மாவு மாதிரி வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும், ஜெல்லு மாதிரி ஆகிடும். அந்த பிரிண்ட் என்ன பண்ணோம்னா சும்மா ஒரு லைட்டாக ஒரு டெம்பரேச்சரில் பேக் பண்ணி எடுப்போம். அதாவது அது கொஞ்சம் செகண்ட் தான் சும்மா வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து ஹீட் வந்து காய வச்சிடுவோம். ஸோ காய வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம டிஷர்ட் மேலே போட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அடிப்போம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே சேர்த்து இவ்வளோ டைம் எடுக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம வாங்குற டிடிஎஃப் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா A4 A3 இருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கு மேலே அதிகமாக போகணும்னா மினிமம் 1 lakhs மேலே தான் வரும். அதாவது அதுக்கு மேலே போகிற மிஷின்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ரோலர் மிஷினாக தான் இருக்கும். ஸோ கண்டினியூ ரோலர் வச்சு பிரிண்டர் இருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்லாம் A3ல எடுக்க முடியுமா ப்ரோ கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரிண்ட்லாம் A3ல உங்களால் எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிண்ட்லாம் எடுக்கவே முடியாது உங்களால் A3 தான் இதுக்காக ஒரு சின்ன சைஸில் தான் உங்களால் எடுத்துக்க முடியும். தவிர இந்த மாதிரி ஃபுல் பிரிண்ட் கேட்டாங்கன்னா உங்களால் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எடிட்டிங்கில் வந்து ஒரு செக்ஷனாக வந்து பேப்பருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டே வரணும். அதே மாதிரி அந்த மாதிரி மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 20 10 அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஆனால் ஒரு பிரிண்டோட டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 minutes 10 minutes கிட்ட டைம் எடுத்துக்கும். அதாவது பிரிண்ட் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அது பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த பவுடர் அப்ளை பண்ணணும். இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணி கரெக்டான டெம்பரேச்சர் நம்ம கரெக்டாக பண்ணி வெளியே அவுட்புட் எடுத்து டிஷர்ட்டில் அடித்தாதான் நமக்கு அந்த ரிசல்ட்டே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வீட்டில் இருந்து வாங்கி பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிஷின்ஸ்லேயே வர மாதிரி தான் இருக்கும். அங்கே யூஸ் பண்ணுற மிஷின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து A4 or A3 தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரிண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிண்டரில் அந்த ரோலர் வந்து பேக்கில் ஃபிட் பண்ணிடுவாங்க. அதாவது A3லையும் அந்த மாதிரி ரோலர் ஃபிட் பண்ண முடியும். ஸோ A3 சைஸ் ரோலரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பின்னாடி அந்த ரோல் ஷீட் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் நிறைய பிரிண்ட். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபீட்டு கணக்கேற்ற மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் 60,000 பட்ஜெட்டுக்கு A3 சைஸ் தான் வரும். அண்ட் 1 lakh பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். அதாவது 1 மீட்டர் சைஸுக்கு வரும், 58 சென்டிமீட்டருக்கு வரும், அப்புறம் 60 சென்டிமீட்டர்ஸ்க்கு வரும். சேஞ்சஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வந்து என்னன்னா நான் ஏன் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹோல்சேல், அதாவது ஷாப்பில் முடிஞ்ச அளவுக்கு சஜஷன் பண்ணுறேன்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மீட்டர் வந்து 350 rupees, அதாவது ஷாப் வைஸ் சேஞ்சஸ் ஆகும். இப்போ நாங்கள் சென்னையில் அந்த டீலர் இருக்கனால அவங்க கிட்ட வந்து 350 கேட்குறாங்க. அதே சென்னையில் இன்னொரு இடத்துல நான் கேட்டதுக்கு என்ன சொன்னா 330 வருது, இன்னொரு இடத்துல 340 வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது ஒரு மீட்டருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கும், அங்கங்கே ஒரு குவாலிட்டி வைஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வாங்குற இடத்துல இது ஒரு குவாலிட்டி, இன்னொரு இடத்துல வாங்க சொல்ல இன்னும் குவாலிட்டி கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் ஃபேட் ஆகுது கலர்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுது உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் மிஷின் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேன்வாவில் சொன்ன மாதிரி ஒரு மீட்டர் எடுத்தோமா, டிசைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணோமா, இல்லை 2 மீட்டர்ஸோ ஓகேங்களா எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தோமாக்கா, PNG PDF கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோமா, அப்போ 1 மீட்டர் அவுட்புட் எடுத்து வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம டேரெக்டாக கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணி ஒட்டிட்டு ஸோ பிரிண்ட்டு கொடுத்துட வேண்டியதான். நீங்கள் பிரிண்டராக எடுத்து பண்ணுறத விட நீங்கள் சேல் பண்ணுறப்போ உங்களோட காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஒரு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4-5 பிரிண்ட், அதாவது 4-5 ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரே மீட்டரில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாலும் அதே காஸ்ட் வைஸ் 350க்குள்ளே 4-5 ஆர்டர், அதாவது ஒரு டிஷர்ட் 450நாலுமே இப்போ 5 டிஷர்ட் எவ்வளோ கணக்கு போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் எல்லாமே கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண விஷயம் இருக்குது. அதே மாதிரி 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் நீங்கள் தாண்டுறப்போ உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் 350லேருந்து 320 300 கூட கம்மியாகும். ஸோ பல்காக நம்ம எடுக்க ப்ரைஸ் கம்மியாகிட்டே போவோம். இதுவும் ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே நீங்கள் ஒரு பிரிண்டரில் எடுத்தீங்கன்னா வெறும் A4க்கு A3க்கு மட்டும் தான் பிரிண்ட் எடுக்க முடியும். ஆனால் இதே மாதிரி 1 மீட்டரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ பிரிண்ட் எடுக்க முடியும் அண்ட் ஃபுல் சைஸ்க்கான பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ பேண்ட்டுக்கு அண்ட் ஷர்ட்டுக்கு, டிஷர்ட் ஃபுல் டிஷர்ட்ஸ்க்கு, ட்ராப் ஷோல்டர்ஸ்க்கு, ஹுட்டீஸ்க்கு, அதே மாதிரி ஸ்வெட் டிஷர்ட்டுக்கு பேக் ஃபுல் பிரிண்ட் அடிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே 1 மீட்டர் உங்களுக்கு ரொம்ப மிச்சமாகவும் வேலை மிச்சம் பண்ணி தரும்.
புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நான் ஏன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து டிடிஎஃப் ஷாப்புக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, இது வந்து கிளாஸில் நீங்கள் இல்லாமல் ஃபாலோவர்ஸாக வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்குறது என்னன்னா, ப்ரோ எங்களோட டிஸ்ட்ரிக்டில் எங்களோட சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஷாப்பே இல்லை, நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எஸ், அந்த சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. அப்போ நம்ம என்ன விஷயம் நம்ம பண்ணணும்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிடிஎஃப் மிஷினோட ஷாப்போட நம்பர் தரேன். ஒரு விஷயம் கிடைக்கும் போது நீங்கள் டிஷர்ட்டை வந்து ஹோல்சேல் எடுக்கிறதுனால இவங்க கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிடிஎஃப் மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணாலும் இவங்க கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன்ஸும் அவங்க கிட்ட இருக்கு. நம்பர்ல டிஷர்ட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இல்லை நீங்கள் வேற டிஸ்ட்ரிக்ட் இருந்து பார்க்குறீங்கன்னா இவங்களை நீங்கள் நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 2 பேரோட நேம் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிடிஎஃப் பிரிண்டர் பற்றி உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிட்டேன். அதில் வர லாபமோ நஷ்டமோ அண்ட் ஒர்த் இல்லையா அண்ட் உங்களுக்கே ஓரளவுக்கு அனலைஸ் புரிஞ்சிருக்கும். நான் ஏன் வந்து முடிஞ்சளவுக்கு பிரிண்டரை வேணாம் சொல்றேன்றது. ஓகேங்களா? சரி, செகண்டா பார்த்தீங்கன்னா ஹீட் பிரஸ் மிஷின்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதுதான் ரொம்ப மெயினான விஷயம். என்னோட அன்பாக்சிங்கோ இல்லை வெறும் ஹீட் பிரஸ் மிஷின் ஒர்க்கிங்கை பற்றியோ இல்லை ஒர்க் எப்படி ஆகுங்கிற பற்றி நான் சொல்ல போகிறது இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி காட்ட போகிறேன். ஹீட் ப்ரெஸ் மிஷின்ஸ் என்னென்ன ஹீட் ப்ரெஸ் மிஷின்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எது சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குன்ற. ஏன்னா இதுவும் நிறைய பேர் டவுட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் என்ன பிராண்ட் வாங்கினா ப்ரோ நல்லாயிருக்கும், ஆஃப்லைனில் வாங்கலாமா இல்லை ஆன்லைனில் வாங்கலாமா, ஆன்லைனில் வாங்கினா இவ்வளோ ஒரு மிஷின் கொடுத்து வாங்கினா எனக்கு பயமாக இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு சர்வீஸ் ஆகணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கும். அதே மாதிரி ஆஃப்லைனில் நான் எங்கே போய் வாங்கணும், இப்போ நான் இருக்கிற இடத்துல ஹீட் ப்ரெஸ் மிஷினில் நான் என்ன ப்ரோ பண்ணுறது. இந்த எல்லா கேள்விக்கும் இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம். ஓகே, ஹீட் பிரஸ் மிஷின். ஹீட் பிரஸ் மிஷின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நான் சொன்ன இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான, அதாவது தனித்துவமான விஷயமா இருக்கும். ஒன்று தனித்தனி சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆனால் ஹீட் பிரஸ் மிஷின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு ஜென்டரான ஒரு மிஷின் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹீட் பிரஸ் மிஷின் வெறும் டிஷர்ட்டுக்கு மட்டும் ஒர்க் ஆகாது. இல்லை உங்களால் டிஷர்ட் பண்ண முடியும், மக்கு பண்ண முடியும், கேப் பண்ண முடியும், பிளேட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீ செயின், பிவிசி கார்ட்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பண்ண முடியும், ஃபோன் கவர்ஸ் பண்ண முடியும், மவுஸ் பேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஃப்ரென்ஸில் உங்களால் பிரிண்டிங் ஆப்ஷன் வந்து அந்த மிஷினில் பண்ண முடியும். அது வெறும் ஒரு அயன் பாக்ஸ் தான். சிம்பிளாக சொன்னால் ஒரு அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ் நம்ம எல்லார் வீட்டிலும் பொதுவாக தான் இருக்குது. யார் வேணால் அயன் பண்ணலாம். நம்ம சட்டை ஃபுல் கைக்கு ஒரு இதில் நம்ம அயன் பண்ணுவோம், பேண்ட்டுக்கு ஒரு சைடில் அனுப்புவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பிரிண்டிங்கோட ஸ்டைல்ஸ் மாறும் தவிர, பட் ஒர்க் என்னவோ அது ஒரு ஹீட் பண்ணுறது அதோட வேலையை, வேற எந்த வேலையும் அது கிடையாது. நம்ம அயன் பாக்ஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த மிஷின்ல நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் மேலே ஆகிடணும். அதனால இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஹீட் பிரஸ் மிஷினில் நான் என்ன ப்ரோ சைஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்குது என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 15 இன்ச்சு சைஸ் சொல்லுவாங்க. இதுதான் பேசிக்கான சைஸ் சொல்றது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது மாதிரி என்னென்ன சைஸ் இருக்குன்னா 15x15 இருக்கு அண்ட் 16x24 இருக்கு. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இதுலயே நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்கு. அதாவது அட் அ டைம்ல பார்த்தோம்னா ரெண்டு ஹீட் பிரஸ் மிஷின் ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி இருக்கும். அதாவது அது அடுத்த லெவலுக்கு போற மாதிரி. பட் ஆனால் ரெகுலரா நம்ம பார்க்குற இந்த 3 விஷயம் என்னன்னா 12x15, 15x15, 16x24. இதுதான் மெயினாக அந்த 3 விஷயம். இந்த 12x15 பார்த்தீங்கன்னா இது வந்து 5-in-1 காம்போன்னு செட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீட் ப்ரெஸ் கூடவே மக்கு ஹீட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தருவாங்க, கேப்புக்கு ஹீட் பண்ணுற ஆப்ஷன் தருவாங்க, அதுக்கப்புறம் பிளேட் ஹீட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தருவாங்க. இன்க்ளூடிங் இந்தந்த ஆப்ஜெக்ட்ஸும் நமக்கு வந்து அந்த 5-in-1 காம்போ சர்வீஸில் வந்துடும். 5-in காம்போ வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் பிகினர்ஸ். இல்லை ப்ரோ நான் வெறும் டிஷர்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம், நாங்கள் எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக டிஷர்ட்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லைனா என்னோட சஜஷன் கண்ணை மூடி நீங்கள் 15x15 வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா ஒரேடியாக பார்த்தீங்கன்னா 16x24 நீங்கள் வாங்கிக்கலாம். 16x24 பெரிய மிஷின். நீங்கள் டிஷர்ட் அது மேலே வச்சாலே கிட்டத்தட்ட ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நாங்கள் வச்சு திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் எடுத்துட்டு திருப்பி ஒரு ஆஃப் எடுத்து திருப்பி ஒரு ஆஃப் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு 16x24 வராது. ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்கள் டிஷர்ட் தவிர ஃபியூச்சரில் வேறு ஏதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே
நீங்கள் 15x15 இல்லைனா 5-in-1 காம்போ சர்வீஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஒரு டிஷர்ட் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன், வேறு கிளாத்திங் தவிர வேறு எந்த ஒரு இதுவும் நான், அதாவது டிஷர்ட் மீன்ஸ் சட்டையும் பண்ண போகிறேன், பேண்ட்டும், இது எல்லாமே சேர்ந்த ஒரு கிளாத்திங். ஸோ வெறும் கிளாத்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம்னா நீங்கள் யோசிக்காமல் 16x24 எடுத்துருங்க. பிகாஸ் அதுதான் பெஸ்ட் சாய்ஸ் ஃபார், அதுவும் ஒரு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் 5-in-1 வாங்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட் எங்களுக்கு 16x24 தான். பிகாஸ் இது வேற ஒரு ஒர்க்கிங் யூஸ் பண்ணாலும் அது எங்களுக்கு அடுத்தது, அதாவது ஒரு பிரிண்ட் நான் வச்சு எடுக்கிற டைமை விட எனக்கு ஒரே ப்ரெஸ்ஸில் நான் எடுத்துடுறேன். என்னோட கரண்ட் பில் மிச்சமாகுது அண்ட் டைமிங் மிச்சமாகுது. ஒரே பிரிண்ட் நான் டக்குன்னு முடிச்சுட்டு மிஷின்லேயே நான் வந்து ஸ்டிக்கரை பிளேஸ்ட் பண்ணிட்டு நான் முடிஞ்சது சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் நாங்கள் அதுதான் சூஸ் பண்ண இருக்கோம். ஓகே ப்ரோ, இதோட ப்ரைஸஸ்லாம் என்ன ப்ரோன்றத நான் 15 பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,800. மேபி இது வந்து 12,000 12,500 கிட்ட இப்போ அமேசானில் இருக்குது. அண்ட் 15x15 பார்த்தீங்கன்னா 16,000 ஆர் 15,000 கிட்ட வரும். அண்ட் 16x24 இன்ச்சோட இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 ஆர் 22,000 23,000 கிட்ட ப்ரைஸ் வேரியன்ஸ் மாறிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ அமேசான்ல இதை நான் வாங்கலாமோன்னா நம்ம வாங்குறது அமேசான்ல தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது அமேசான்ல தான். இதுல என்ன ப்ரோ மேஜரா ஃபால்ட் வரும்ன்றது வந்து நாங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, அந்த போர்டு மாதிரி ஒன்று வரும், அதாவது இண்டிகேட்டர் போர்டு வரும். அதாவது இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் 12x15க்கான மிஷின். ஸோ இதில் வந்து இது ரொட்டேட் மோடு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அப் டவுன் மோடும் இருக்குது, அப்புறம் ஸ்லைடு ரிமூவ் பண்ணுற மோடும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன்னா அப் டவுன் மோடு யூஸ் ஆகும், இல்லைனா ஸ்லைடு ஆப்ஷன் வரும், அது யூஸ் பண்ணிக்கோ. இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ எது மேஜராக ஃபால்ட் ஆகும் கேட்டிங்கன்னா இதுதான் மேஜராக ஃபால்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லை ஒயர் ப்ராப்ளமும் வரும். இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் தான் ப்ராப்ளம் ஆகும். இது எப்படி எங்களுக்கு தெரியும்னா, இதை சென்னையில் ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் சும்மா விசாரித்தோம். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் ரேட்டு கிட்ட வருதுன்றது. ஓகேங்களா? அவங்க வந்து ப்ரைஸ் ரேட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க வந்து சிங்கிள் பீஸாக தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது கூட இன்க்ளூடிங் அந்த பிரிண்டரு செட்டிங்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு 23,000க்கு அவங்க சேல் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் நாங்கள் கேட்டது வெறும் இந்த மிஷின் மட்டும் தான் கேட்டோம். அவங்க வந்து அதுக்கு வந்து அந்த டைமில் அவங்க மேபி வந்து சொல்லலை. மேபி ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்கொயரி பண்ணி பார்க்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கூகுள் மேப்பில் சொல்கிறேன். அவங்க சென்னையில் தான் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் அவங்க வந்து கொரியர் சர்வீஸும் பண்ணுறாங்க மிஷின்ஸை. ஸோ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் வரும், வேறு எங்கேயுமே ப்ராப்ளம் வரும், அந்த ஒயர் ஜாயிண்ட் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ இதுக்கான செட்டிங் சைஸு, ஸோ இந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வர இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ச்சஸ் கூட ரொம்ப மெயின். ஒரு சைஸ் வரும், அதே மாதிரி மக்குக்கு ஒரு சைஸ் வரும். ஸோ செட் ஆஃப் சைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்துருப்பீங்க மிஷினோட நான் வந்து வெறும் மிஷினை வந்து ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் தான் காமிச்சிருப்பேன், ஒரு அவுட் வியூ மட்டும் தான் காமிச்சிருப்பேன். ஒர்க்கிங் அண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுற போகிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடும், முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். ஸோ மிஷின்ஸ் எப்படி ஆன் பண்ணுறது, செட் பண்ணுறது அண்ட் பிரிண்டிங் எப்படி பண்ணணும், ஆக்சசரிஸ் என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் இருக்குன்ற முதல் கொண்டு எல்லாமே கடைசினா முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணி நாங்கள் முடிச்சுடுவோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த 10K பண்டிலும் அண்ட் ஃப்ரீயாக நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சந்திப்போம்.